இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்று கொண்டு வருகின்றது. இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சியில் கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, வான்கூவர். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் டோலி, கல்கரி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி. இன்று முதலாவது செய்தி 7:30 மணிக்கு ஆங்கிலத்திலே செய்தி கொடுக்க வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அவர்கள். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. 8:30க்கு சிஸ்டர் சுகுமாரி, வத்தல, ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டைம், ஸ்காபர், ஒன்டாரியோ. 9:30க்கு பாஸ்டர் மார்டின். இதுதான் நிகழ்ச்சி. இன்றைய நாளில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்த வருகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து அதோடு ஒப்பு கொடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நிகழ்ச்சியா இருந்திருக்கு சுவாமி. உமது நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் என்று உமது பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறாள் ராஜா. உமது பாதபடியிலே வந்து அமர்ந்திருக்கிறாள் ராஜா. இன்றைய நாளில் நான் கையிட்ட செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து, ஒவ்வொரு தேவ செய்திகளையும் ஆசீர்வதித்து, கேட்போரையும் ஆசீர்வதித்து, மறு உழைப்பை கேட்போரையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை எங்களுக்கு தந்த சங்கம வானொலி நினைவு கூறும். சங்கம வானொலி ஆசீர்வதித்து பிள்ளை அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நான் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரஜினி அலங்காரமணி அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen. Praise the Lord. God bless you too. இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் வழிநடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரதர் மகேந்திரன் இப்பொழுது உங்கள் எல்லாரையும் அன்பாக அரவழைத்துள்ளார். அதே போல நான் இப்பொழுது ஆங்கிலத்திலே இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து வரவழைப்பை கொடுக்க போகிறேன். I would like to invite all of you who have joined Nitya Velicham this evening and also deriving from Toronto, Canada, from the way he has been announcing every Monday, Wednesday, Thursday, and Friday from 7 to 10 p.m. And all of you that have gathered, we bless you all in the name of the Lord. And you have gathered in the name of Jesus to be blessed by most of what the Lord has enabled us to come and bless you all with the program this evening. So we invite you all. And also at this time, we would like to bring the introduction to you for the program. We have, first of all, we have this evening Brother Mahendran alongside with me hosting, and we will go into the program as it will be introduced accordingly as we go into it. And I would open up in prayer at this time. So, Lord, we bring this evening to you, Lord, as we open up, Lord, once again, Nitya Velicham, Lord, deriving into 110 nations. We thank you for that wonderful way in which you are leading and guiding us, Lord, with that favor over this channel, Lord Jesus. Right, Lord, from morning till evening, Sangamam Radio Gospel has been blessed by the way you have been leading and guiding us, Lord, with the guidance and the power of the Holy Spirit alone, enabling, Lord Jesus, with the anointing power of the Holy Spirit, Lord, touching many lives, Lord, across the nations of the world, across the land and the seas, Lord, as it emanates through the gospel radio that goes, Lord, right at this very moment, even from Nitya Velicham, Lord, all of the handmaidens of the Lord and the pastors that are lined up to come and give your word, Lord, bless them all, Lord Jesus, and anoint them, Lord, as we go into this program this evening, I pray in Jesus' name. Amen. இப்பொழுது முதலாவதாக நாங்கள் பிரதர் மகேந்திரனை அரவழைப்போம். அவர் வந்து ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ப்ரோக்ராமுக்கு செல்லலாம். பிரதர் மகேந்திரன். சிஸ்டர் கருணாலயங்களாம்மா? வந்து நிற்கிறா, அது எனக்கு காட்டவில்லை, சாரி. சிஸ்டர் கருணா நிற்கிறீர்களா?
பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். சந்தோஷம். இப்பொழுது வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாட்டையும் பாடி ஜெபத்து எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். Amen. Amen. God bless you, sister. God bless you too. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா ராப்பா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை அருளும். இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல, நான் தருகிற சமாதானமே உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை, உம்முடைய தகப்பனே, உம்முடைய பாதத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கடைசி நாட்களில் நீங்கள் வாக்கு கொடுத்தது போல கர்த்தாவே, அநேக காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த கொடிய காலங்களை இட்டு நாங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று உம்முடைய வார்த்தையை நாங்கள் நினைத்தருளுகிறோம் தகப்பனே. எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க அப்பா தகப்பனே. இந்த வெப்பநிலை, கால மாற்றங்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை இதுவரை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் இந்த உலக மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ரட்சிப்பை காணமட்டும் தகப்பன் அவர்கள் மேல் இரக்கமாயிருக்க நீர் சித்தமாயிருக்கிறீர் கர்த்தாவே. தொடர்ந்து ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே கர்த்தாவே, இந்த தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய பாதத்தண்டை வருகிறோம் அப்பா தகப்பனே. சௌரலஸ்லி பிரதருக்காம், அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும் தகப்பனே. தேவைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் பதில் செய்கிறவர் நீர் கர்த்தாவே. பரத்திலிருந்து உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இனங்க தாவே மந்திரணங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சுகம், பலம், தைரியம், ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நம்முடைய பாதுகாப்பு அவர்களுக்கு தேவை. தொடர்ந்து நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல ரஞ்சனி அலங்காரமணியை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கும்படியாய் சௌரிக்கு பூரண சமாதானத்தையும் இன்னும் கத்தாவே எல்லா விஷயத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்த வேண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல டோலிக்காவும் ஜெபிக்கிறோம். இன்னும் சுபாலங்கோக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களும் உம்முடைய கிருபை அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் உம்முடையது கத்தாவே. பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய திருப்பாதில் அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் வரப்போற ஒரு ஊழியக்காரர் மேல் உம்முடைய அபிஷேகம் நிறைவாய் தங்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை எடுத்து செல்லும் போது கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை விடுதலை அடை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவரையும் அவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு ஓடி வரும்போது கர்த்தாவே, அவர்கள் கரைப்படாதபடி உம்முடைய சத்தியத்திலே நடக்கும்படியாய் அவர்கள் இருதயங்களை நீர் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சபை மக்களை, விசுவாச மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, குந்தி குந்தி எழும்பாதபடி கர்த்தாவே, ஏனோ தானோ என்று உம்முடைய ராஜ்யத்தை தேடாதபடி உமக்கு பயந்தவர்களாய் எல்லாரும் சேர்ந்து அந்த சபைகளை கட்டும்படியாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும் ஆண்டவரே. உண்மை உள்ளவர்களை பரிபூர்ண சமாதானத்துடன் நடத்துகிறவர் ஆண்டவரே. முடிவு பரியந்த நிலையை நிற்பவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொன்ன அந்த வார்த்தையுடைய அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உண்மையும் பரிசுத்தமும் உள்ளவராய் அந்த சபைகளை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துக்கு நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. அதை விட்டு போகும்போது நாங்கள் எதையும் கொண்டு போவதில்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கர்த்தாவே, அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் சேர்த்து வைக்காதபடி கர்த்தாவே தகப்பனே, ஆத்துமாக்களை சேர்த்து வைக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாருடைய இருதயங்களும் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, ஒரே ஒரு தேவை கர்த்தாவே, ஆத்துமாதாயம். அந்த தேவைக்காக ஒவ்வொருவரும் ஓடும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களை அபிஷேகிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள்
பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அதுபோல வைத்தியசாலைகளில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்பி பாதத்தண்டை ஓடி வரும்படியாய் அநேக ஊழியங்களை பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நகரத்திலே உம்முடைய கால்கள் வந்து நிற்கும் போது கர்த்தாவே எல்லாரும் கர்த்தாவே உம்மை பார்க்கும்படியாய் அவர்கள் மனம் திரும்பும்படியாய் அந்த தேசத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆளுகை செய்கிற அதிகாரத்தை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்பா தகப்பனே, பலம் எல்லா பலமும் அவர்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பயன்படுத்தி உண்மை தேடும்படியாய் ஒரு விஷயம் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறியும்படியாய் அவர்களுடைய கண்களையும் திறந்து கொடுக்கும்படியாய் ரட்சிப்பை காணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, அவர்களுக்கு கூடாக யூதர்களுக்கு கூடாக நீர் கொடுத்த எங்களுடைய ரட்சிப்புக்காக புதிய இஸ்ரவேலர்களாக எங்களை நீர் தெரிந்து கொண்டதுக்காக அந்த ஜனங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து அவர்களை பாதுகாக்கும்படியாய் உமக்காக அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் தகப்பன் அந்த ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்து மக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அறியாமல் இருக்கும் அந்த ஜனங்களை நீர் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உறையுள் எல்லாம் கிடைக்க கிருபை பாராட்டுங்க. அப்பா ஊழியங்களை அந்த இடத்துல பிறகு பண்ணி ரட்சிப்பை காணும்படியாய் அங்க நீருங்கள் அடையாள அற்புதங்களை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற மாதிரி பூமி அதிர்ச்சிகளை கடைசி நாளில் நீங்கள் அதிகமாய் காணுவீர்கள் என்றது போல இந்த இயற்கை அழிவுகள் நெருப்புகள்னாலும் தீயினாலும் அப்பா ஒவ்வொரு தேசங்களிலும் வித்தியாசமாக எல்லா அழிவுகளிலிருந்தும் எல்லாரையும் காப்பாற்றி நீர் வழி நடத்த வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். வேதனைகள் இருந்து விடுதலையாக்குங்க. ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே, இந்த உலகம் அழிந்து போகாத மாதிரி கர்த்தர் நீர் வாக்கு பண்ணினபடி அப்பா வானமும் பூமியும் வெந்து அழிந்து போவோம், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ அழிந்து போகாது என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அப்பா இந்த உலகம் தகப்பனே அழிந்து போகிற கட்டத்துக்குள்ள வந்து விட்டது. ஆண்டவரே, அப்பா தீயினால் பாதிக்கப்படாதபடி இந்த வெப்பத்தினாலே நோய்கள் ஏற்படாதபடி கர்த்தர் உம்முடைய இரத்த கொட்டிக்குள் அகங்களை நீர் மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்தி தகப்பன் உம்முடைய திருப்பாதத்தில் இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் இருந்து தடைகளை நீக்கி ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கொண்டு வரும்படியாய் இந்த சுவிசேஷம் உலகம் அங்கிலும் இந்த வானிலை கூடாக செல்லும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவை நீ பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம்
பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் எம் இதய துடிப்பாக மாற்றும். எம் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். எம் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு நம்மை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். Praise Lord, sister. Praise the Lord. ஆராதனை ஆராதனை. நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். அத்துடன் நன்றாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கருணா. Amen. அடுத்த முறை உங்களை பார்க்க மட்டும் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நன்றாக ஆசீர்வதிப்பாராக. Amen. அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you too. அடுத்ததாக நான் சங்கீதத்தை வாசிக்க போகிறேன். சங்கீதம் 62 பக்கம் 1713.
சங்கீதம் 62 பக்கம் 1713. I would like to read from Isaiah 62. From Isaiah 62, I would probably read about 5 or 6 verses out of it. And Isaiah 62, for Zion's sake, I will not hold my peace. And for Jerusalem's sake, I will not rest until her righteousness goes forth as brightness, and her salvation a lamp that burns. The Gentiles shall see your righteousness, and all kings your glory. You shall be called a new name, which the mouth of the Lord will name. You shall also be a crown of glory in the hand of the Lord, and a royal diadem in the hand of our God. I will not rest until her righteousness goes forth as brightness. And also it says verses 4 to 5, the Lord loves Zion as a bridegroom loves a bride. You shall no longer be termed forsaken, for shall your land nor shall your land anymore be termed desolate, but you shall be called Hephzibah, and your land Beulah. For the Lord delights in you, and your land shall be married. For as a young man marries a virgin, so shall your sons marry you. And as the bridegroom rejoices over a bride, so shall our God rejoice over you. You shall no longer be termed forsaken. Amen. But you shall be called Hephzibah, and your land Beulah. Thank you, Lord, for that word. கர்த்தர் அவருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless the word of the Lord. Amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து அணைப்பில் இருக்கிறார். அவர் இணைப்புக்குள் வந்து இணைப்பில் சிஸ்டர் டாலி வந்து ஒரு பாட்டையும் பாடி ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். நன்றி. தேங்க்யூ. ஆமேன். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் கூட பார்த்தடியில மறுபடியுமாக நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக எங்களுக்குள்ள வந்து ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஊற்றி ஆண்டவரே யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நீரன்றி எங்களாலே பாரில் ஒன்றுமே செய்ய இயலாதையா. உங்களோட சித்தத்தின்படி உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஒவ்வொருக்களையும் ஊற்றி ஒரு புதிதான அபிஷேகத்தினால யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் அப்பா. அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. யாவரையும் இரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க அப்பா. உங்களுக்குள்ள உள்ள சிவம் எல்லாம் சாம்பலாய் மாறி சுத்தாவி அப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டுமே எங்களுக்குள்ள இருந்து உங்களோட கிரியைகளை நடப்பிப்பதற்கு எங்களை உங்களோட பள்ளிப்பீடத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பள்ளிப்பீடத்துல நாங்க உங்களை உங்களோட பலிப்பிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க உன்னத ஆவியின் மூலமாக உன்னத ஆசீர்வாதங்களை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன் ஐயா. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட சித்தம் இல்லாமைக்கு ஆண்டவரே எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு நீங்க உங்களோட பரிசுத்தமான ஆவியினால அதிகமா கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னித்து குறைகள் எல்லாம் நீக்கி யாவரையும் உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவி உங்களுக்குள்ள நாங்கள் மாழ்வதற்கு தந்த இந்த சிலாக்கியமான இந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன் இயேசு. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவரையும் ஆண்டவரே உங்களோட திருக்கரத்தினால தாங்கி நடத்தி யாவரையும் வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன். இந்த மாலை நேரம் யாவருக்கும் போது புதிதான ஆசீர்வாதத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்து எங்களை நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கான நன்றி. வரப்புற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தினால
மறைத்து வைத்து உங்களுடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுடைய அன்பினால நிரப்பி, உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி, இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய சித்தத்தின்படி மட்டுமே நடத்துவதற்கு தந்த இந்த இந்த பெரிதான சிலாக்கியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உள்ளத்துல எப்பொழுதும் புதிதான பாட்டை கொடுத்து அவரோட சித்தத்தின்படி வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமேன், ஆமேன். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சீற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடு, அவ்வுலக வாழ்வை காண காத்து நிற்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடு, அவ்வுலக வாழ்வை காண காத்து நிற்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆமே. நன்றி சாமி. இந்த தொண்டை கொஞ்சம் அவ்வளவு சரியில்லை இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள நாங்க குரலை இல்லை, அவரோட வார்த்தையை நாங்க கேட்கும் பொழுது அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து எல்லா ஊழியர்களும் ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவரோட சித்தத்தின்படி அவர் வழி நடத்தி கொண்டு வர்றார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண நாங்க காத்து நிற்கிறோம். இந்த கடைசி கால நேரங்கள்ல ஒவ்வொரு பரிசுத்தமான ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே நீங்க பரிசுத்தமா இருக்க பொழுது யாவரையும் பரிசுத்தமாக்கி நீங்க எங்களுக்குள்ள சுத்தமான பரிசுத்தமான அவை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள மக்கள் இந்த களி கூர்ந்து உங்களுக்குள்ள காத்திருப்பதற்கு உங்களோட கிருபை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நீ நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி, நன்றாக பாடினீர்கள். அந்த பாட்டு நன்றாக இருந்தது.
அத்துடன் ஆசீர்வாதம் பெற்றோம் உங்கள் ஜெபத்தின் மூலமாக. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக சிஸ்டர் டாலியின் மற்ற சிஸ்டர் அவை 2 பிள்ளைகள், அவரோட ட்வின் சிஸ்டர் என்னோட இங்கு வந்து நிற்கிறார் என்றபடியால் சிஸ்டர் ஜூலியட் என்னோட சேர்ந்து ஒரு பாட்டை பாட போகிறோம். நான் அதன் பேர் உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர் என்ற பாட்டை நாங்கள் இப்பொழுது சேர்ந்து பாட போகிறோம். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரள்வதில்லை. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாதே. அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. உன் பக்கம் 1000 பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றும் இல்லை. உன் பக்கம் 1000 பேரும் உன்மேல் விழுந்தும் தீங்கொன்றும் இல்லை. கண்களினால் பாடுவாய் தேவன் துணை உனக்கே. கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கே. ஜெயத்தோணியோடி முன்னே செல்வாய். ஜெயத்தோணியோடி முன்னே செல்வாய். உலகத்தில் இருப்பவரிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்து கொள்வாயே. என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்து கொள்வாயே. உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்றும் வாய்க்காதே. சேனைகளின் தேவன் ஜெயமே அளிப்பார். சேனைகளின் தேவன் ஜெயமே அளிப்பார். உலகத்தில் இருப்பவரிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், வல்லவர், நல்லவர் என்றுமே. என்னாலும் இயேசுவை நம்பு, குறையே இல்லைய ஜீவியமதிலே. என்னாலும் இயேசுவை நம்பு, குறையே இல்லை ஜீவியமதிலே. சுமையின் பசுமையின் ஜீவியம் உந்தன் பாங்காகும். பசுமையின் ஜீவியம் உந்தன் பங்காகும்.
கர்த்தரின் ஆசீர் உனக்கே சொந்தம், கர்த்தரின் ஆசீர் உனக்கே சொந்தம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நல்லவர் நல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர் வல்லவர் என்றுமே. Amen, amen. Thank you, Lord. Thank you, Lord, because greater is He that is within us than the one that is in the world. Just like the way we have been singing, Lord, in Tamil, Lord, the song, Father, you have said to us, Lord, the Lord Jesus Christ who have come to take residence within us is the greater one that lives within us than the one that is in the world. Therefore, Lord, we can take courage, Lord, and strength, Lord, to know, Lord Jesus, nothing can bypass us, nothing can touch us, nothing can, Lord Jesus, hurt us, Lord, because you have said, Lord, no weapon that is formed against you shall prosper. Lord, that is the way in which you have, Lord, moved through your kingdom power, Lord, over your body, Lord, in the name of Jesus. Therefore, Lord, I bring, Lord, the nations of the world that are listening to, Lord, at this moment, oh God, Father, through Nitya Velicham at this time, Father, Lord, we bring them all to you, Lord, with all of their requests that are pending, Lord, upon their own lives, Father, despite of what they are and who they are, Lord, you care for them, you love them, you died for them, you, Lord Jesus, paid the very penalty of your very body being broken and the blood being shed, Lord, for their salvation, Lord, and that is the very message that is going to go through, Lord, through Nitya Velicham, Lord, right from Sangamam to Nitya Velicham, the very purpose in which the messages has been going on for the very souls that are listening to these programs, Lord, to bring the harvest of souls into your kingdom. Therefore, Lord, as many that are listening at this time, Lord, be touched, set free, and delivered in the name of Jesus, I pray. Thank you for the anointing part of the Holy Spirit that has said that you are the bondage breaker and the yoke remover. And come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. Help them to enter into that rest, Lord, because you have carried their burdens upon yourself, Lord Jesus, and they can have that rest because of that. Help them to believe, trust, and put their burdens, lay them at thy feet and at thy altar, Lord, at this very moment. May it be, Lord, mentally, physically, emotionally, even spiritually, Lord, at this time. They are going to be touched, set free, and delivered, and spiritually being drawn closer to you. In Jesus' name, I pray. I also pray, Lord, for the team that is, Lord, set aside, Lord, for a time such as this, Lord, with Sangamam to Nitya Velicham, all of the handmaidens and the pastors that come and minister to you, Lord, especially with the team that is, Lord, working at this very moment with Nitya Velicham, Father. We thank you for Brother Mahindran, who is working alongside with me. Thank you, Lord, for the much of the strength, even as the day so shall thy strength be. That is your word to him, Lord Jesus. Strengthen, quicken, and revive him, Lord Jesus. Even as he has, Lord, Lord, that the latter days will be greater than the former years, Lord. You have given him such strength and power, and to witness, Lord, the hunger of the souls in his heart, Lord, that you would give him the desires of his heart, Lord. Bless him and his family, and also pray, Lord, for Brother Leslie and Sister Rita as well, Father. Lord, the way you have called them, separated and kept them unto yourself, Lord, for such a time as this once again, Father, for the ministry that is going on into the nations of the world. Many hours spent with their energy, Lord, and their strength, Lord, given to you. Lord, bless them, Father, physically, mentally, and emotionally. Strengthen them, quicken them, and revive them as well, Father. Lord, they need much of the rest and the whatever that takes, Lord, in their very physical beings as well, Father. You strengthen and help them, Father, accordingly. And I pray, Lord, even as you give them much of the wisdom that is needed, Lord, and the clarity, Lord, that comes through only through the guidance of the Holy Spirit to run, Lord Jesus, these networks, Lord, in the production, in the recordings, and all that goes on into the media networks with YouTube and Facebook and all the rest, Lord Jesus. Lead them and guide them each step of the way, Father. And I thank you, Lord, for Brother Leslie, Lord, even as he works after hours, Lord, when the program is all ended in Toronto in late hours in the night and the early hours in the mornings. Father, we thank you for the much strength that you would lead and guide and help him with it, Lord. And we thank you, Father. Bless them and their family together, Lord. I pray, Lord, in Jesus' name.
And I also thank you for Sister Dolly and for Sister Karuna, who has been coming and opening up in prayer and singing and blessing. Lord, bless her and her family as well. And Sister Dolly, who also is also alongside with Sister Suba, who hosts this network in the evenings. Lord, be with Sister Dolly and Sister Suba and their families as well. I pray and lead them and guide them as they do the ministry through these networks. I pray in Jesus' name. Amen and amen.